3 into 2 into 1 divided by 1 factorial, that is 1 into 5 factorial. So 5 factorial, 5 factorial cancel ஆயிட்டு வரக்கூடியது வந்து 6 microstates. அதுக்கு வந்து டைம். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். எது டைம் கொடுத்துருக்காங்களா, டைம் சிம்பிள் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதை கால்குலேட் பண்ணிட்டு இப்போ வந்து டைம் மட்டும். அப்போ டைம் அப்படிங்கிறது எது மட்டும் இருக்கும், 2s 1 + வேல்யூ மட்டும் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், கால்குலேட் தி மைக்ரோஸ்டேட்ஸ் ஆஃப் D3. இதில் இந்த 3 அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. டைம் சிம்பிள் வந்து ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வித் ஜே வேல்யூஸோட இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது டைம் சிம்பிள். இந்த கேஸில் மைக்ரோஸ்டேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, மைக்ரோஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு 2j + 1. டைம் மட்டும் கொடுத்துருந்தா அப்போ என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம்னா 2j + 1. டைம் சிம்பிள் கொடுத்துருந்தா 2j + 1. டைம் கொடுத்துருந்தா இது இந்த ஃபார்முலா. டைம் சிம்பிள் கொடுத்துருந்தா நம்ம எதை யூஸ் பண்ணிக்கணும், அந்த ஜே வேல்யூஸ் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, அடுத்தது முல்லிகன் சிம்பிள் கொடுத்துருந்தா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியோட அதோட எதை மல்டிபிள் பண்ணிடணும், அதோட டைமென்ஷனை மல்டிபிள் பண்ணிடணும். ஓகே, ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மகேஷ் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ். இந்த வீடியோவில் ஹவு டு ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ். ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருந்தா மைக்ரோஸ்டேட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, மிக்சட் கான்ஃபிகரேஷன்ஸில் மைக்ரோஸ்டேட்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, வென் டைம் சிம்பிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டைம் சிம்பிள், டைம்ஸ் அண்ட் முல்லிகன் சிம்பிள்ஸ் கொடுத்துருந்தா எப்படி நம்ம வந்து மைக்ரோஸ்டேட்ஸ் கண்டுபிடிக்கிறத 1 by 1 பார்க்க இருக்கிறோம். ஸோ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இஸ் கிவன். ஸோ இது எந்த மாதிரி மாடல் கொஸ்டினாக இருக்கும், இப்போ D2 கான்ஃபிகரேஷன் இஸ் கிவன் அப்படின்னா அதில் வந்து அது எத்தனை மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ மைக்ரோஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது டீஜெனரசி. ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் B2 அப்படிங்கிற ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு சொன்னால் அந்த 2 எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கலாம் இருக்கலாம். அதே 2 எலக்ட்ரான்ஸ் வந்து Z ஓரியன்டேஷன்லையும் Y ஓரியன்டேஷன் இருக்கலாம். அதே 2 எலக்ட்ரான்ஸ் வந்து X ஓரியன்டேஷன்லையும் Y ஓரியன்டேஷன் என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேக்ஸிமம் ப்ராபபிள் டீஜெனரசி லெவல் அதில் என்ன பண்ணும் கிரியேட் ஆகும். இதுதான் நம்ம நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஒவ்வொரு இதுவும் ஒரு ஸ்டேட்ஸ். இதை முல்லிகன் சிம்பிள்ஸ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டைம் சிம்பிள் இதுலையும் நம்ம என்ன பண்ணலாம் சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருந்தா கொஸ்டினில் கொடுத்துருந்தா எப்படி மைக்ரோஸ்டேட்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம் வித் எக்ஸாம்பிளோட. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் when the electronic configuration is given. இதுதான் ஃபெமிலியராக கேட்கக்கூடிய கொஸ்டின். ஒரு கான்ஃபிகரேஷனை கொடுத்துட்டு அதில் எத்தனை மைக்ரோஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிஆர்பியில் ஃப்ரீக்வெண்ட்டாக வரக்கூடிய கொஸ்டின்ஸ் இந்த டைப். ஓகே, number of microstates of D1 configuration. So this is a question. Number of microstates in the D1 configuration. இந்த மாதிரி கேஸில் மைக்ரோஸ்டேட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா, தி நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு n factorial upon r factorial n minus r factorial. இந்த n அப்படிங்கிறது என்ன, n is the total number of electrons occupied. அதாவது ஒரு செல்லில் வந்து எவ்வளவு மேக்ஸிமம் எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்கியூபை ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த n வேல்யூ. இப்போ s ஆர்பிட்டால் எடுத்துட்டிங்கன்னா 2, p ஆர்பிட்டால் எடுத்துட்டாங்கன்னா 6, d ஆர்பிட்டால் எடுத்துட்டா 10, f ஆர்பிட்டாலுக்கு வந்து 14. இதுதான் n வேல்யூ. r இட் இஸ் த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் present in the orbital. இந்த கொஸ்டின் பற்றி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எலக்ட்ரான் இருக்கு. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் present in the orbital. இது r வேல்யூ. ஸோ இந்த கேஸில் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் இஸ் ஈக்குவல் டு n factorial. n factorial இந்த கேஸில் எடுத்தீங்கன்னா n is equal to 10. ஸோ 10 factorial upon இதோட r வேல்யூ என்ன, ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ 1 factorial. தென் 10 minus 1 factorial. So this is equal to 10 factorial upon 1 factorial into 9 factorial. So this is equal to 10 into 9 into 8 into
7 into 6 into 5 into 4 into 3 into 2 into 1. This is the 10 factorial meaning. So 1 factorial and 9 factorial. So in the 9 factorial, cancel panela. So number of microstates is 10. The microstates of D2 configuration. So microstates formula n factorial upon r factorial into n minus r factorial. In the case, n value on the 10. So total number of electrons in the d orbital. So 10 factorial divided by r when the number of electrons in the question, it is 2 factorial, and n minus r, it is 8 factorial. Okay, so this is equal to 10 into 9 into 8 factorial divided by 2 into 1 into 8 factorial. So 8 factorial cancel பண்ணியாச்சு. So you get 5 into 9, 45 microstates are there. So இது ஒரு TRVல கேட்ட question. Okay, இதே மாதிரி P1 configurationக்கு வந்து microstates என்ன? So formula apply பண்ணானா, so number of microstate is equal to, you have n factorial, r factorial, n minus r factorial. This is equal to 6. In the case of p orbital 6 electron, so 6 factorial upon r ஒரே ஒரு electron, so 1 factorial, அடுத்தது வந்து 5 factorial. Clear? So this is equal to 6 into 5 into 4 into 3 into 2 into 1 divided by 1 factorial, that is 1 into 5 factorial. So 5 factorial cancel ஆயிட்டு வரக்கூடியது வந்து 6 microstates. Mixed configurationsல microstates கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு example. So for example, the microstates of P1 D1. இந்த கேஸ்ல ரெண்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ்க்கும் நம்ம சேம் ஃபார்முலாவை என்ன பண்றோம், அப்ளை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் P1 n factorial 6 factorial, ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 1, ஸோ 1 factorial, n minus r factorial 5. ஸோ அதே மாதிரி D1ல 10 factorial. இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ரெண்டு இதையும் அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் கொடுத்துடலாம், மல்டிபிள் பண்ணால் போதும். ஸோ when the mixed configurations are given, ஸோ இது ஒரு 6 factorial. சிம்பிளாக அதை வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். ஸோ யூ ஆர் ஃபெமிலியர் வித் தட் ப்ராப்ளம். ஸோ 6 into 5 factorial, 5 into 4 into 3 into 2 into 1. ஸோ இது வந்து 1 into 5 factorial, ரெண்டு கேன்சல் பண்ணிடலாம். இன்ட்டு இது 10 factorial அப்படி இருக்கிறத வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 10 into 9 into எழுதுறதுக்கு பதிலாக ஸோ சிம்பிளிஃபை பண்ணுறேன். 10 into 9 factorial, ஸோ 1 into 9 factorial. ஸோ கேன்சல் பண்ணுறதுக்காக இருக்குது. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ ஆன்சர் இஸ் 60 microstates. கிளியர்? ஓகே, அடுத்தது வந்து ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேம் கொடுத்துருந்தா, ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு டேம் மட்டும் கொடுத்துருந்தா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? Spectroscopic term symbol, the asymptotal quantum number with the spin multiplicity and the J value. J is nothing, it is L plus S and L minus S value. 2S plus 1 spin multiplicity in the case. இதில் அந்த J values கொடுத்துருந்தோம்னா அதுக்கு பேர் term symbol. வித்தவுட் J வேல்யூ கொடுத்துருந்தா அதுக்கு வந்து டேம். ஸோ அதை நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். எது டேம் கொடுத்துருக்காங்களா, டேம் சிம்பிள் கேட்டிருக்காங்களா அப்படிங்கிறது எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அதை கால்குலேட் பண்ணணும். இந்த டேம் எப்படி கண்டுபிடிக்கிறது, டேம் சிம்பிள் எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ஒரு செப்பரேட் வீடியோவாக நம்ம பார்க்கலாம். இப்போ டேம் சிம்பிள் கொடுத்துருக்கு, அதில் மைக்ரோஸ்டேட். இப்போ வந்து டேம் மட்டும். அப்போ டேம் அப்படிங்கிறது எது மட்டும் இருக்கும், 2s1 plus வேல்யூ மட்டும் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள், கால்குலேட் தி மைக்ரோஸ்டேட்ஸ் ஆஃப் D3. இதில் இந்த 3 அப்படிங்கிறது வந்து என்னென்னா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி. இது டோட்டல் அசிமுதல் குவாண்டம் நம்பர் L வேல்யூ. ஸோ இது ரெண்டும் நமக்கு கிளியரா தெரியும். மைக்ரோஸ்டேட்ஸ் ஆஃப் D3, ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி அண்ட் டோட்டல் அசிமுதல் குவாண்டம் நம்பர். ஓகே, ஸோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியில் நமக்கு என்ன தெரியுதுங்க, 2s plus 1 is equal to 3. அப்போ S வேல்யூ என்ன? ஸோ S வேல்யூ is equal to 1. இந்த கேஸில் S வேல்யூ வந்து 1. L வேல்யூ, L related to D. ஸோ L is equal to, இப்போ வந்து L வேல்யூ வந்து 0, L வேல்யூ வந்து 1, L வேல்யூ வந்து 2, 3 இந்த மாதிரி கேஸில் இருக்கலாம். ஸோ இது S ஆர்பிட்டால், இது P ஆர்பிட்டால், இது D ஆர்பிட்டால், இது வந்து F ஆர்பிட்டால். ஸோ D வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்கோம் நமக்கு இந்த கேஸில் Dன்னு இருந்தனால இந்த L வேல்யூ வந்து 2. ஸோ நமக்கு L வேல்யூ வந்து 2. ஸோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி அண்ட் L வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா,
microstates equal to 2s plus 1, that is spin multiplicity, into 2l plus 1 அசெம்பிள் பண்ணுறது. ஸோ 2s plus 1 இங்கே கிளியராக இருக்குது. 2l plus 1 என்ன, 2 into 2 plus 1. ஸோ ஃபார் d orbital, else for d term it is l total value. ஸோ இங்கே வந்து என்னது, நமக்கு வந்து d வந்து 2. ஸோ அங்கே 2 substitute பண்ணிடுறேன். this equal to 3 into this will be 2 into 2 4 plus 1 5. so this is 15. so 15 microstates வந்து இதுக்கு இருக்கலாம். இந்த ஸ்பெக்ட்ரோஸ்கோபிக் டேமுக்கு வந்து 15 microstates இருக்கு. then microstates from TRAM symbol. TRAM symbol வந்து spin multiplicity with j values ஓட இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, TRAM symbol. இந்த கேஸ்ல microstates கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா, microstate is equal to 2j plus 1. for example, ஒரு TRAM symbol கொடுத்துருக்குறோம், p level, அதில் spin multiplicity 3 and j value வந்து 3/2. இதான் TRAM symbol. இதுக்கு microstates வேணும் அப்படின்னா, so formula 2j plus 1. so number of microstates is equal to 2j plus 1. j value is 3/2 plus 1. so 2 cancel. so this is 4. number of microstates வந்து இந்த TRAM symbolக்கு 4. okay. next Mulliken symbol கொடுத்திருந்தா எப்படி கண்டுபிடிக்கிறது? next one, microstates from Mulliken symbol. Mulliken symbol எடுத்துட்டு வந்தோம்னா இதில் 3 டைப்ஸில் Mulliken symbol இருக்கு. A, G, E and T. A1G, A2G, EG, TG இந்த மாதிரி போகும். இந்த A அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷனை சொல்கிறது. அண்டு இந்த ஜிங்கிறது வந்து ஜெரைடு அண்ட் யூ இந்த மாதிரி வரக்கூடிய கான்செப்ட் இது Mulliken symbol. ஸோ இந்த சிம்பிள் வந்து இந்த ஃபார்மேட்டில் இருக்கும். இதில் இந்த சிம்பிள் வந்து இது வந்து என்ன கொடுக்குறோம், A1G, இங்கே வந்து 5, இங்கே ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து 5, இந்த சூப்பர்ஸ்கிரிப்டில் லெஃப்டில் கொடுத்துருக்குறது. சப்ஸ்கிரிப்டில் கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு ஜெரைட் ஆர் இன்ஜெரைடு. அந்த நம்பர் வந்து ஏ இருக்கலாம், இ இருக்கலாம், டி இருக்கலாம். ஏங்கிறது வந்து டைமென்ஷன். ஸோ இதுதான் ஒரு டிபிக்கல் Mulliken symbol. இந்த Mulliken symbol வச்சுட்டு இதில் நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இன்டூ டைமென்ஷன் ஆஃப் த Mulliken symbol. இப்போ ஏக்கு டைமென்ஷன் என்ன 1, இக்கு டைமென்ஷன் என்ன 2, டிக்கு டைமென்ஷன் வந்து 3. ஸோ ஃபார் டைமென்ஷன் எடுத்துகிட்டு இருந்தோம்னா ஏக்கு வந்து வேல்யூ வந்து 1 டைமென்ஷன், இக்கு கொடுத்துக்கிறது வந்து 2 அண்ட் டிக்கு வந்து 3. ஓகே. இப்போ ப்ராப்ளம்ஸ், நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் ஆஃப் திஸ் Mulliken symbol, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் கேஸ். இங்கே ஏ இருக்குது, இங்கே 5 இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட்ஸ் என்ன இந்த கேஸில் என்ன ஃபார்முலா, ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி இன்டு டைமென்ஷன் ஆஃப் த Mulliken symbol. ஸோ ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி என்னங்கன்னா இங்கே 5 அண்ட் டைமென்ஷன் ஆஃப் த Mulliken symbol இங்கே ஏ கொடுத்துருக்கு. ஏ கொடுத்துருக்கிறதுனால அதோட டைமென்ஷன் வந்து 1. ஸோ நம்பர் ஆஃப் மைக்ரோஸ்டேட் 5. ஓகே. செகண்ட் கேஸில் மைக்ரோஸ்டேட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வந்து 3 அண்ட் டைமென்ஷன் வந்து இ கொடுத்துருக்கு. ஸோ டைமென்ஷன் வந்து இக்கு வந்து 2. ஸோ இட் வில் பி 6. ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மைக்ரோஸ்டேட்ஸை எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் கண்டுபிடிச்சலாம். லாஸ்ட் இயர் எக்ஸாமினேஷன்ஸில் இருந்து TRAMS Mulliken symbols கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பழைய டிஆர்பி கொஸ்டின்ஸில் தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தாங்க. இவன் மைக்ரோஸ்டேட்ஸ் எல்லாமே TRAM symbol அண்ட் Mulliken symbol அப்படிங்கிறதுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வந்தோன்னு சொன்னால் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ஸ் கொடுத்துருந்தா அதுக்கு என்ன ஃபார்முலா, n factorial upon r factorial into n minus r factorial. ஸோ இது ஒரு கேஸ். இது வந்து எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருந்தா கண்டுபிடிக்கிறது. TRAM மட்டும் கொடுத்துருந்தாங்க, TRAM symbol டிஃப்ரென்ஸ் இங்கே படிச்சிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டி வேல்யூவோட 2s plus 1 அதோட நம்ம என்ன பண்ணிக்கணும் 2l plus 1 அந்த அசிம்பல் குவாண்டம் நம்பர் வேல்யூஸ் என்ன பண்ணணும் மல்டிபிள் பண்ணிக்கணும். TRAM மட்டும் கொடுத்துருந்தா அப்போ என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுறோம்னா 2j plus 1. TRAM symbol கொடுத்துருந்தா 2j plus 1. TRAM கொடுத்துருந்தா இது இந்த ஃபார்முலா. TRAM symbol கொடுத்துருந்தா நம்ம எதை யூஸ் பண்ணிக்கணும், அந்த j வேல்யூஸ் என்ன பண்ணணும் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்தது Mulliken symbol கொடுத்துருந்தா ஸ்பின் மல்டிப்ளிசிட்டியோட அதோட எதை மல்டிபிள் பண்ணிடணும், அதோட டைமென்ஷனை மல்டிபிள் பண்ணிடணும். ஓகே. மிக்சர் கான்ஃபிகரேஷனுக்கு இதே 2 வேல்யூஸ் 2 ஆர்பிட்டாலுக்கும் நம்ம வந்து n வேல்யூ போட்டு இங்கே மல்டிபிள் பண்ணிக்கிறது. ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். இந்த கான்செப்டை மைண்டில் வச்சுட்டா நீங்கள் மைக்ரோஸ்டேட்ஸை வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே வியூவர்ஸ்,
These are about this video. I hope that it is useful to you. Okay, thank you for watching.